மாத்தம்பட்டி ரங்கராஜ். அந்த பேர் வரும்போதே சேர்ந்த மாதிரி சிறுவாணி தண்ணியை சேர்ந்து வருதுங்க. அவங்க சமைக்கிறதுக்கு காரணம், அந்த சுவையான உணவுக்கு காரணம் சிறுவாணி தண்ணி தான் அப்படின்றாங்க. அதுக்காண்டி எல்லோரும் கோயம்புத்தூரில் போய் குடியிருக்க முடியுமா? சிறுவாணி தண்ணி நான்லாம் போய் இருந்திருக்கேங்க. நார்மலாக தான் இருக்குது, எல்லா தண்ணியும் அது இருந்து அது இருக்குது. சரிங்களா? அதுக்கு ஒரு வேளை கௌரவம் கிடச்சிருக்கலாம். அந்த சிறுவாணி தண்ணி எங்கேருந்து வருதுன்னு நம்ம எனக்கா தேடி இருக்கோமா? கேரளாவில் பாலக்காடுன்ற மாவட்டத்தில் இருக்கிற அட்டப்பட்டி அப்படின்ற ஒரு பள்ளத்தாக்கில் தான் அந்த சிறுவாணி தண்ணியை உற்பத்தி ஆகுதுங்க. அங்கேருந்து உற்பத்தியாகி கோயம்புத்தூர் வழியாக பாஞ்சு ஈரோட்டில் சத்தியமங்கலம், அங்கே குண்டாரில் அது கலக்குதாங்க. பவானி ஆறோட துணை ஆறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம நாட்டில் எவ்வளவோ ஆறுகள் ஓடுது. நீங்கள் எங்கே போனாலும் சுவையான உணவு கிடைக்கவே இல்லையா? நமக்கு நம்ம சாப்பிட்றதெல்லாம் சுவையான உணவே இல்லையா? மாத்தம்பட்டி ரங்கராஜ் சமைக்கிற மட்டும்தான் சுவையான உணவா? இல்லை அந்த தண்ணி மட்டும்தான் சுவையான தண்ணியா? எவ்வளோ பெரிய அக்கறம் தெரியுங்களா? நாட்டில் எவ்வளோ ஆறு ஓடி நம்ம வாழ்கிற எந்த ஊரில் நம்ம வாழ்கிறோமோ அந்த ஊர் தண்ணியை குடிச்சு நம்ம மட்டுமா வாழ்ந்துருக்கோம்? நம்ம தலைமுறையாக வாழ்ந்துருக்கு. அது நன்றி மறக்கிற செயல் இல்லையா? இன்னொரு தண்ணியை அதுவும் அப்படின்னு மாற்றி வீடியோ போட்டுட்ருக்காங்க. அதுக்காக தான் இந்த பதிவை நான் ரெடி பண்ணேன். ஆனால் போர் அடிச்சிருச்சு ஜனங்களுக்கு, விடுவேன் நான். உலகிலேயே சுவையான குடிநீர் எங்கே கிடைக்கும்போது சுத்தமானன்ற வார்த்தையை சேர்த்துக்குது ஐஸ்லாந்து. அங்கே பனிப்பாறையிலேருந்து உருகும் நீர் எரிமலைப்பாறைகள் வழியாக வடிகட்டி வந்து சேருதான். அது ரொம்ப சுவையாகவும் சுத்தமாகவும் இருக்குமா. பின்லாந்தில் இங்கே ஆயிரக்கணக்கான ஏரி இருக்குது, அந்த தண்ணி வந்து தூய்மையாகவும் சுவையாகவும் இருக்கும் அப்படின்றாங்க. சிங்கப்பூரில் வந்து மக்கள் அதன் உயர்ந்த தரமான நீர் மேலாண்மை மற்றும் நீர் சுத்திகரிப்பு முறைகள் மூலம் குடிநீரை பெறுகிறார்கள். இது உலகில் மிக உயர்ந்த தரமான குடிநீர் ஆதாரங்களின் ஒன்றாக கருதப்படுகிறது. ஸ்காட்லாந்து, சுவிட்சர்லாந்து, பெல்ஜியம் அப்படி போயிட்டே இருக்குது. இந்தியான்ற பேர் அதில் வரலங்க. காந்தாரா படத்தோட பாதிப்பு தான் என்னை இதெல்லாம் தேட வச்சிட்ருக்கு. இங்கே வாழ்கிற அந்த அட்டைப்பட்டியில் வாழ்கிற மக்கள் பார்த்திங்கன்னா பழங்குடியின மக்கள் தான். முதுகா அப்படின்றவங்க 10%, குறும்பா அப்படின்றவங்க 6%, இருளா அப்படின்றவங்க 84%. இந்த மக்கள் தான் அங்கே வாழ்கிறாங்க. நம்மளை மாதிரியான வாழ்க்கை மாதிரி தான் அவங்களுக்கு இருக்குது. ஆனாலும் அவங்களும் சில பிரச்சனைகளை எதிர்கொள்கிறத செய்திகளாக என்னால் பார்க்க முடியுதுங்க. சிறுவாணி நீரோட பெருமை அது உற்பத்தி ஆகிற பள்ளத்தாக்கை சேர்ந்த அட்டைப்பட்டி மக்களுக்கே சேரும். மற்றவங்களாம் வியாபாரிங்க, அந்த வார்த்தையை பயன்படுத்தினா வியாபாரம் சூடு பிடிக்கும், அவ்வளோதான். பட்டுள்ளது. மலைவாழ் மக்கள் கையில் இருக்கிற பூமி அடிச்சுறதுக்கு திட்டம் போட்டை கொலை செய்து நடத்திருக்கிறாங்க. அதுதான் நடக்குது. விவசாயம் பண்ணி பிழைக்கிற அதே ஒரு நிலையில் இருக்கிற கூட்டத்தை இந்த மாதிரி கொடுத்து நடக்காது. விவசாயத்துக்கு வேண்டி சப்போர்ட் பண்றதுக்கு எந்த மூமெண்ட்டும் வரல. இப்பகுதியில் கடந்த ஓராண்டில் மட்டும் 35 குழந்தைகள் போதிய ஊட்டச்சத்து இன்றி ரத்த சோகை குறைபாட்டில் உயிரிழந்துள்ளன. இதை அறிந்த கேரள அரசு போர்க்கால அடிப்படையில் மருத்துவ முகாம்கள் அமைத்து சிறுவாணி உற்பத்தி ஆகுறதோ கேரளாவில் தான். ஆனால் அந்த அட்டைப்பட்டி நம்ம தமிழ்நாட்டு எல்லையிலையும் இருக்கு போல. ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒன்றுமே செய்ய மாட்டேங்குதுன்னு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க அந்த மக்கள்.